பார்க்க போறது ஹெல்த்தியான டிஃபரெண்டான பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி ஒரு குருமா. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் டேஸ்டியா இருக்கும். இந்த பாசிப்பருப்பு குருமாவை எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? அதுக்கு கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை 1, அன்னாசி பூ 1, பட்டை 1 இன்ச், கிராம்பு 2, எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். மறுபடியும் நல்லா கிளறி விடணும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சிய நசுக்கி அதையும் சேர்த்துக்கணும். நசுக்குன பூண்டு 5, நல்லா ஒரு தடவை கிளறி விடணும். சின்ன வெங்காயம் 15 குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். மறுபடியும் நல்லா கிளறி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மறுபடியும் நல்லா கிளறி விடணும். நீலவாக்குல கட் பண்ண பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சமா. மறுபடியும் நல்லா கிளறி விடணும். குட்டி குட்டியா கட் பண்ண தக்காளி 3, மறுபடியும் நல்லா கிளறி விடணும். டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும். இப்ப பாத்தீங்களா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல ஒரு மசாலா, அதை இப்ப சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தடவை கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல குட்டியா கட் பண்ண கேரட் 1/2 கப் சேர்த்துக்கணும். மறுபடியும் தடவை நல்லா கிளறி விடணும். இப்ப ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நீலவாக்குல கட் பண்ண பச்சை மிளகாய் 1, குட்டியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கணும். அவ்வளவுதான், சுவையாக ஹெல்த்தியாக பாசிப்பருப்பில் ஒரு குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. Thank you for watching. Please subscribe our channel.